சிவ அன்பே சிவ கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தி புத்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள தயானந்த குப்தா கிருஷ்ணகிரிலிருந்து பேசுகின்றேன். இன்று தேதி 2/6/2026 மாலை இரவு 8 மணி. இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அறக்கட்டளையின் சார்பாக மற்றும் அதில் பயணித்து வரும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இது தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகாபத்திற்கும் சொர்ணமலாபத்திற்கும் மகாவதார் பாபாவிற்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் ஆஸ்திரியன் மத்சரியன் மத்சேத் மாஸ்டர்களுக்கும் என் பெற்றோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அகத்தியருடைய செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதங்கள்லாம் அவரு நம்ம அகத்தியரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், பேரளவுக்கு தான் தெரியும். அவர் உள்ளோர் அந்த அளவுக்கு பெரிய பாப்புலாரிட்டி அவளுக்கு அவ்வளவா கிடையாது. ஏன்னா வேற வேற ஆளுங்கள்லாம் நிறைய பாப்புலர் ஆயிட்டாங்க. அகஸ்தியர் அவருடைய மகிமையை நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இவர் ஒரு பெரிய மாமுனிவர். இவர் உயரம் கொஞ்சம் குறைவானதுதான். இவர் சப்தரிஷிகளை ஒருவர் ஆவார். சப்தரிஷிகளை 7 பேர் ரிஷிகளை பெரிய இவர் தான் ஒருவர். அப்புறம் இவர் தமிழ் சித்தர்களை முதன்மையானவர். இவர் தமிழ் இலக்கியத்தில் உயரிய இடத்தை பிடித்திருக்கிறார் மற்றும் இவர் மருத்துவத்திலும் மிக உயரிய இடத்தை பிடித்துள்ளார். இவர் எழுதிய தமிழ் மொழிகளின் முதல் இலக்கணம் தான் அகத்தியம். இவர் சமஸ்கிருத இலக்கியங்களிலும் மற்றும் தமிழ் இலக்கியங்களும் பெரும் செல்வாக்கு உடையவர். இவர் எப்படின்னா இவருக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க, அதே போல ஈக்குவலா சமஸ்கிருதமும் அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இவர் தோற்றம் பற்றி பல விதமாக கூறப்படுகிறார்கள். அவர் என்னன்னா தாரகன் என்ற அசுரன் அவனோட சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து உலகத்துல எல்லா இடத்துலையும் போய் அவங்க பண்ணாத கலாட்டால நிறைய அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரக்கத்தனமா எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களை வருத்துவாங்க, போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அவர்களை அழிக்க இந்திரன் வாயு, இந்திரன், அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தார்கள். இவர்கள் இவர் வர்றதை பார்த்துட்டு அந்த அசுரங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன இந்திரன் ஒரு யோசனை பண்றாரு. அந்த அக்னி வாயு அவர் 2 பேரும் சேர்ந்து பூமியில் விழுந்து அகத்தியராய் அவதரித்தார்கள் என்றும் ஒரு கதை இருக்குது. அப்புறம் என்ன சொல்றாங்க, மிருத்திரர் குடத்தில் இட்ட வீரியத்தில் இருந்து அகஸ்தியரும், வருணன் தண்ணீரில் இட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் பிறந்தார்கள், அவதரித்தார்கள் என்றும் ஒரு சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. இது எதுவே நிஜம்னுட்டு தெரியல. ஆனா இது எல்லாமே கூறப்பட்டதுதான், செவி வழி கேள்விப்பட்டது, சில ஆதாரத்தினுடைய புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டதுதான். கடலில் மேல இவர் படுத்துக்கிட்டே 12 வருஷம் இருந்து தவம் இருந்திருக்கிறாரு. அப்படி தவம் இருந்து அரிய பல சக்திகளை பெற்று இருக்கிறாரு. அப்புறம் இவர் ராமபுரானுக்கு சிவகீதை போதித்திருக்கிறாரு. சுவேதன் என்கின்ற எனக்கு பிணம் தின்னுமாறு அவனுக்கு சாபம் இருந்திருக்குது. அந்த பிணம் தின்னும் சாபத்தை நம்ம அகஸ்தியர் அவரை அதிலிருந்து விடுதலை செய்து அவரை நல்லபடியாக இருக்க செஞ்சிருக்கிறார். அந்த பிணம் தின்ற அந்த இதிலிருந்து சாபத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிறாரு. அப்புறம் தமக்கு வழிபாடு இவர் அப்படி சும்மா மட்டும் இல்ல, தனக்கு நான் தான் கொள்ளையா இருக்கேன், இவருக்கு போய் என்னடா மரியாதை செய்யறதுன்னு நினைச்சிருந்தவங்க தலையெல்லாம் சுத்தமா அடிச்சிருக்கிறார். எப்படின்னா தமக்கு வழிபாடு செய்யாத யோகத்திடம் இருந்த இந்திரத்யுமன் என்பவனை யானையாக பிறக்கும்படி சபிச்சிடுறாரு இந்திரத்யுமனை. அடுத்தது அது மட்டும் இல்ல, இந்திர சபைக்கு அகஸ்தியர் சேர்ந்த போது இந்திரன் ஊர்வசியை பார்த்து, அம்மா இந்த மாதிரி அகஸ்தியர் வந்திருக்கிறாரு, அவருக்காக நீ நடனம் ஆடணும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியரை ஆசனத்தில் அமர செய்து அவங்க என்ன செய்யறாங்க, ஊர்வசி பிரமாதமா நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடனம் தான் ஆடுறாங்களே தவிர்த்து அந்த ஊர்வசியோட கண்ணு பூராவுமே
இந்திரனோட மகன் சைந்தன் பக்கம் போயிடுது. சைந்தன் பக்கம் போனா என்ன ஆகுன்னா, அங்க வந்து தண்ணில மறைந்துடுறாங்க. காதலால் தண்ணிலை மறைந்து தாளம் தப்பி ஆனதுனால அவங்க வந்து 2 பேருமே பூமியில் பறக்கும்படி அகஸ்தியர் சபிச்சிடுறாரு. அவர் சாதாரணமா பார்த்த சின்ன இதான் இவர் என்ன செஞ்சிருவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. தப்புன்னு தப்பு தான் அப்படின்னு தப்பி போடுறாரு. இவர் சிவபூஜை செய்யறதுக்காக கமண்டலத்துல அகஸ்தியர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கமண்டலத்துல கங்கை நீர் எடுத்துட்டு போறாரு. ஆனா அது என்ன செய்யறாருன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நீர் அவசியங்கிறதுனால காக உருவு கொண்டு வந்த விநாயகர் அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுறாரு காக உருத்துல. அப்ப என்னாச்சுன்னா, அதுல இருந்து வந்த தண்ணீர் தான் இன்னைக்கு காவேரியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இவரோட இன்னும் சிறப்பு என்னன்னா, இலங்கை மன்னன் ராவணன் வந்து பெரிய இசை ஞானி. அவனுக்கு தெரியாத ஒரு இசை ராகங்களே கிடையாது. அந்த இசையால அவர் வந்து சிவனையே வந்து மயங்க வச்சு நிறைய வரங்கள் வாங்கி இருக்கிறார். அப்படி வரங்கள் வாங்க இந்த மன்னனை இவர் என்ன செய்யறாரு, இந்த சிவன் கிட்ட வாங்கின பல வரங்கள்ல வாங்கியிருந்த ராவணனையே இசையால் இவர் தோற்கடிச்சிடறாரு. அவ்வளவு இசை புலமை நம்ம அகஸ்தியருக்கு இருக்கு. அந்த இலங்கை மன்னனே இவர்கிட்ட தோத்துறாரு. அந்த மாதிரி இது ஒரு அகஸ்தியர் படத்துல கூட வந்திருக்குது. அப்புறம் தூங்கலை இந்த தொடித்தோட் செம்பியன் அப்படின்னு காலத்துல காவேரி பூம்பட்டினத்துல வந்து அவரு அந்த காவேரி பூம்பட்டினத்துல இந்திர விழா வந்து துவங்கி வைக்கிறார். அவர் ஆரம்பிச்ச இந்திர விழா தான் பல காலம் நடந்துகிட்டே இருந்தது. அந்த அப்புறம் இவர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர் கரையில போறாரு. அங்க வந்து அமைத்து ஆசிரமம் அமைச்சிடுறாரு. அப்புறம் வேதபுரி பல்கலைக்கழகத்துல தமிழை வந்து போதிக்கிறாரு. ஆகையால் அவர் அங்க தங்கி படிச்ச பகுதி அகத்தீஸ்வரம். அங்கிருந்து தங்கிறதுனால அந்த ஏரியாவை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர் பேர் வச்சு அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு அவர் பேரில ஒரு சிவாலயம் கூட கட்டி இருக்கிறாங்க. அதனை வந்து அகத்தீஸ்வரமுடையார் அப்படின்னுட்டு அந்த ஆலயம் பேரு. இவர் சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்கள் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி. சித்த வைத்தியத்திற்கு இவர் தொண்டு மிக அளப்பரியாது. இவர் பெயர்ல வந்து வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் அப்படிங்கிற புத்தகத்துல உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகளை பற்றில விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. அகத்தியர் ஐங்காவியம் 5 சாஸ்திரம் என்கின்ற நூல்ல 18 வகையான மனநோய்கள் பற்றியும் அதற்கு வந்து என்ன மருத்துவம், அதுக்கு மாற்று மருத்துவம் என்னன்னு சொல்லப்பட்டுலாம் இருக்குது. அவர் வந்து தெரியாத இது கலை இல்லை. அவர் இசை தெரியுது, ஜோதிடம் தெரியுது, மருத்துவம் தெரியுது, தவம் தெரியுது, எல்லாத்துலயும் வந்து எல்லாத்துலயுமே தலைமையா இருந்திருக்கார். சித்தர்களுக்கு எல்லாமே தலைவர். அதே மாதிரி சப்தரிஷிகளின் தலைவர். அவர் எழுதிய நூல்கள் வந்து கிடைச்சவ வந்து 26 வகையான நூல்கள் கிடைச்சிருக்கு. வடமொழியில வந்து வைத்திய நூல் அகத்திய சம்ரக்ஷணா அப்படிங்கிற நூல் வந்து கிடைச்சி அதுல அந்த நூல்ல இந்த வைத்தியம் பண்றதுக்கெல்லாம் நிறைய வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சித்த மருத்துவ தன்னையெல்லாம் போற்றி இது பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இந்த நாளை வந்து சித்த மருத்துவ தேசிய நாளாக கூட கொண்டாடப்படுகிறாரு. இவர் மார்கழி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரம் என்ற இதுல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய சாதனைகள் இப்போ நம்ம எல்லாமே இது பண்ணோம். இவருக்கு வந்து இவருடைய குரு வந்து சிவன் தான். இவருடைய குரு சிவன் தான். இவர் ஒரு முறை பொதிகை மலையில வந்து எதுக்காகன்னா, இவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்குது. அந்த எல்லாருமே அந்த கைலாயத்துக்கு போயிடுறாங்க. வடப்பக்கம் இருக்கிறது பூரா ரிஷிகள், சப்த ரிஷிகள், எல்லாருமே முனிவர்கள், அப்புறம் சித்த பெருமான்கள், கடவுள்மார்கள், தேவமார்கள், அப்புறம் வாத்திய கோஷ்டி, எல்லா கோஷ்டியும் எல்லா சிவவாத்தியங்கள், தாளத்தப்பட்டைகள் எல்லாம் போயிடுறாங்க. சுமார் ஜனம் அந்த பக்கம் போனதுனால என்னாச்சுன்னா, வட பக்கம் தாழ்ந்து தென் பக்கம் உயர்ந்து போகுது. இது என்னடா அது
பேலன்ஸ் ஆகாம எப்படி இப்படி ஆகுதே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே சிவபெருமான் நோட்டம் விடுறாரு. யாரையோ தேடுறாரு. யாரை தேடுறாருன்னு பார்த்தா இவர் குள்ளமா இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பா வாப்பா அகஸ்தியா, வந்து நீ என்ன பண்ற, நம்ம இந்த பக்கம் எல்லாருமே இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா நீ ஒரு ஆள் தான், நீ போய் தென் திசையில நில்லு, அப்போதான் பேலன்ஸ் சமநிலை ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் போறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, விந்திய மலைக்கு தான் பெருசு அப்படின்னுட்டு ஒரு கர்வம் இருக்குது. இமயமலை விட விந்திய மலை வந்து, அதாவது பொதிகை மலை, பொதிகை மலை நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்குது. இது வந்து என்ன செய்யுதுன்னா, இவரை போக விடாம, அகஸ்தியரை போக விடாம வளர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கு. இது ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவர் என்ன செய்யறாரு, மலை மேல நின்றுகிட்டு தன்னுடைய பெரிய கட்டை விரலால ஒரு அமைக்கிறார் அப்படின்னுட்டு. அது என்னது, அந்த இடத்துல அப்படியே நின்று போகுது. அதுக்கப்புறம் வளர்றது இல்லை. நான் திருப்பி தென் திசைக்கு போயிட்டு வட திசைக்கு வரும் வரையும் இப்படிதான் இருக்கணும், நான் வந்த பிறகுதான் நீ வளரணும், என்ன செய்யணுமோ அப்ப நான் சொல்றேன்றாரு. அது வரையும் அவர் தென் திசைக்கு போனவர் திருப்பி வட திசைக்கு போகல. அதனால அந்த பொதிகை மேலே அப்படியே அதே இடத்துல வளராம இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்புறம் இவருடைய குரு சிவன் ஆகுது. அதே மாதிரி இவர் என்னன்னா, இன்னொரு கதை என்னொன்னு இருக்குன்னா, வாதாபியும் வல்லவன் அப்படின்ட்டு ரெண்டு அரக்கர்கள் இருக்கிறாங்க. இவங்க இதுக்கு என்னன்னா, வர்ற வழியில போற வழியில எல்லாம் வர்றாங்க இல்லையா, சிவ இவங்கெல்லாம் வருவாங்க, சிவனுடைய பக்தாதிகள் வருவாங்க. அந்த சாமியார்கள்லாம் என்ன பண்ணும், இவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு, அவங்க தான் அரக்கர்களாச்சு, என்ன வேஷம் வேணாலும் போடலாம், மாயாவிங்க. அவங்க என்ன வேஷம் போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி வாங்க எங்க வீட்டுல வந்து உணவு அறிஞ்சிட்டு போகணும், சிவபக்தர்களுக்கு எல்லாமே நாங்க உணவாக்கி போட்டுட்டு தான் நாங்க இது பண்ணுவோம், உங்களுக்கு என்ன மாதிரினா இந்த மாதிரி செஞ்சு தரணும், இந்த மாதிரி கறி சமைப்பாங்க அப்படின்னு. இவங்க கறியை சமைப்பாங்க. யாருன்னா, வாதாபிய கட் பண்ணி போடுவாங்க, வல்லவன் வந்து சமைச்சு போடுவான். சமைச்சு போட்டுட்டு அவங்க நல்லா இலை போட்டு எல்லாம் சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு இவங்க என்ன செய்வாங்க, வல்லவன் கூப்பிடுவான், வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லுவாரு. வாதாபி வெளியே வரணும்னா எப்படி வரணும், வயிற்றை கிழிச்சிட்டு தான் வரணும். அந்த மாதிரி சிவ பக்தர்கள் யாராவது அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டுட்டு வாதாபி வெளியே வந்தா அவர் சிவபக்தருடைய இதை வெளியே கிழிச்சிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அவங்கள சமைச்சு இவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தா இவங்களை ஒழிக்கணும்டா எப்படின்னுட்டு இவருக்கு மெசேஜ் போயிடுது, சிபிஐ மூலியமா போயிடுது. இவர் விடுறதில்ல. சிபிஐ மூலியமா போனா நம்ம அது மக்களுடைய குறைய தீர்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறா, அந்த பக்கமா போறாரு. போனவரை இவங்க ரெண்டு பேருமே சரி இவர் நல்லா குள்ளமா இருக்கிறார், குண்டா இருக்கிறார், கொழுப்பு நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, சரி நீங்க வாங்க ஐயா, நீங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். இவரும் பிகு பண்றாரு. ஆனா விடுறதில்ல. இவங்க உட்கார வச்சு அவருக்கு சமைச்சு வாதாபியை சமைச்சு அவர் போட்டுடுறாரு. அப்புறம் மாமூலா இவங்க செய்வாங்க இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, வாதாபி ஜீரணமாகுத அப்படிங்கிறாரு. வயிற்றை இப்படி தடவணும். உடனே வாதாபி என்ன செய்யறான், அப்படியே ஜீரணமாயிடுறான், அவனுக்கு உயிர் போயிடுது. இவன் எத்தனையோ வாட்டி கத்துறான், வாதாபி வெளியவா, வாதாபி வெளியவான்னு. வல்லவன் கத்துனாலும், ஐயா அவன் வயிற்றுக்குள்ள ஜீரணம் ஆயிட்டான், நீ போயிட்டு வா, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட நடக்காது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுல இருந்து இப்போ நிறைய பேர் பாட்டு எல்லாம் பாடும்போது, கணேச முதல்ல விநாயகர் துதி பாடும்போது வாதாபி கணபதி பத்தியம் தான் வந்து இந்த இதெல்லாம் பாடுவாங்க. அது ரொம்ப அவ்வளவு சிறப்பானது, அந்த அளவுக்கு இருக்குது. அது வந்து இவருடைய குரு வந்து சிவன் தான். இவர் வந்து என்னன்னா, இவருடைய சீடர்கள் வந்து நிறைய பேர். அது யாருன்னா, போகரு, மச்சமுனி, அப்புறம் கோரக்கரு, அப்புறம் வந்து என்ன சொல்றது, கமலமுனி, மச்சமுனி, அப்புறம் இடைக்காட்டு சித்தரு, கொங்கனாரு, காலங்கிநாதரு, புலிப்பாணி, இந்த மாதிரி நிறைய ஒரு 18 சித்தருங்க முக்கியமானவங்க இவருடைய சிஷியமாருங்க. அப்போ அப்புறம் அவர் மனைவி யாருன்னா லோபமுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. லோபமுத்திரை வந்து விதர்ப நாட்டு மன்னனுடைய மகள். இவரும் சாதாரணமான பெண் மட்டும் இல்லைங்க. இவங்க வந்து எல்லா வகையிலும் திறமையானவங்க. எல்லாம் வந்து அவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம், அதே மாதிரி யோகம் எல்லாம் நல்ல படிச்சவங்க. அவங்க வந்து இவங்களுக்கு மனைவியா அமையிறது பெரிய விசேஷம். நம்ம அகஸ்தியார் பிரமிடுல லோபமுத்ரா அன்னக்கூடம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார் வேணாலும் அங்கே போனா நம்ம இலவசமாவே வந்து சாப்பாடு சாப்பிட்டு வரலாம்.
தியானமும் பண்ணிட்டு வரலாம். இவருக்கு வந்து மகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் சங்கரன் சொல்றாங்க. அப்ப இத்மலாக்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இவரோட சமாதி எங்க இருக்குது அப்படின்னா அனந்த சயனமா திருவனந்தபுரத்தில் இருக்குது. அப்புறம் அடுத்தது கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இவரோட வாழ்நாள் எவ்வளவுன்னா 4 யுகம் அப்படின்னு சொல்றாங்க. 4 யுகங்களும் 48 நாட்களும் சொல்றாங்க. இது 48 நாள் சொல்லி எத்தனை நாள் ஆகுது தெரியல. நமக்கு கிடைச்ச ரெக்கார்டு பிரகாரம் 4 யுகம் 48 நாள் சொல்றாங்க. அப்புறம் இவர் வந்து யோகம் மற்றும் தியான கலையில பல நுணுக்கங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அதை படிச்சு நிறைய முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இவர் வந்து ஏன்னா இவருக்கு வந்து இவருக்கு பல சூத்திரங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆகாயம், எரிதல், உடற்பயிற்சி முதலிய வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. போன்றவையெல்லாம் எளிதாக கற்றுக் கொடுத்திருக்காரு. தமிழ் உலகளை நன்கு அறிந்தவர் இவர். என்ன இவர் பெயர் அகஸ்தியர்னு சொல்றோம். பொதிகை மலையில தவம் செய்ததுனால இவர் பொதிகை முனி அப்படின்னு கூட சொல்றாங்க. இவர் கும்பத்தில் பாய்ந்ததுனால கும்பமுனின்னு கும்பத்துல பிறந்ததுனால இவர் வந்து கும்பமுனின்னு சொல்றாங்க. அகத்தியர் உள்ளே இருக்க ஈசனை கண்டதால் அகத்தீஸ்வரர் சொல்றாங்க. இவர் வந்து பேராற்றல் கொண்ட முனிவர். இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், ஜோதிடம், உளவியல் முதலிய கலைகளில் வல்லவர். இவர் பெயரால் பல மருத்துவ நூல்கள் இருக்குதுங்க, ஜோதிட சாஸ்திரங்கள் இருக்குதுங்க. இவர் முருகனுடைய முருக கடவுளுடைய ஆணைப்படி இவர் முத்தமிழுக்கு இலக்கணம் இயற்றி இருக்கிறாரு. அகத்தியம்னுட்டு அந்த முத்தமிழ் இவர் இயற்றிய இலக்கணத்துக்கு முத்தமிழ்னு பேரு. இதுல வந்து 12,000 சூத்திரங்கள் இருக்குது. சித்த மருத்துவ முறைகள் எல்லாம் இவரு நிறைய கொடுத்திருக்கிறாரு. வடக்கே இமயமலையும் தெற்கே பொதிகை மலையும் இவருக்கு ஒன்றே தான். தமிழும் மருத்துவமும் ஜோதிடம் இவற்றை எல்லாமே இவர் இருந்து குறைவில்லாமல் இருந்தது. 18 சித்தர்கள மிக பிரபலமானவர் இந்த அகஸ்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் முதன்மையானவரும் கூட. அப்ப இவர் இலக்கண நூலை எழுதிய தொல்காப்பியரும் அகஸ்தியருடைய மாணக்கன் தான். பின்னால மாணக்கருடைய மாணக்கனாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாங்க, அதாவது அகஸ்தியர் வாழ்ந்த 5 சக்தி வாய்ந்த தலங்கள் இருக்கு. அகஸ்தியர் வாழ்ந்த 5 சக்தி வாய்ந்த தலங்கள் என்னன்னா காந்திமதி சரோவர் அப்படின்னு சொல்றாங்க. இங்குதான் முதல் யோகா பரிமாற்றம் நடந்திருக்குது. கேதார்நாத்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக இருக்குதுங்க. அப்போ வந்து காந்தி சரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி சரோவர் என்ன அர்த்தம்னா அருள் மிகு அருள். காந்தினா அருள், சரோவர்னா ஏரி என்று பொருளாகும். 12 15,000 வருடங்களுக்கு முன்னால 1000 வருடங்களுக்கு முன்னால ஆதியோகி இமயமலையில் தோன்றிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் முன் தோன்றினார்கள். 2000 3000 இல்ல, 12 15,000 1000 வருடங்களுக்கு 15,000 வருடங்களுக்கு முன்னால. அப்போ யார் தோன்றானாங்க? ஆதியோகி தோன்றி மக்கள் முன் தோன்றினார்கள். ஏனென்றால் அவருடைய ஆளுமை மக்களை கவர்ந்து எடுத்ததுன்னு சொல்றாங்க. எல்லோருமே வந்து அவர் முன்ன அமர்ந்து இருந்தார்கள். அவர் கண்மூடி அமர்ந்து மாதக்கணக்கில் கூட அசையாம சும்மா உட்கார்ந்து இருந்தார், தவம் இருந்தார். 7 பேர் மட்டும் வந்து கண்டுணர்ந்து அங்கே இருந்தார்கள். அவர்கள் தான் சப்த ரிஷிகள்னு சொல்றாங்க. அந்த 7 ரிஷிகள்ல அந்த அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சப்த ரிஷிகள் 7 பேர் சொல்றாங்க. சப்த ரிஷி, சப்த கன்னிகை எல்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இவர் சப்த ரிஷிகள் இருக்காங்க. அவர்களுக்கு சில தயார் நிலை பயிற்சிகள் எல்லாம் வடிவமைத்து கொடுத்தவர் தான் இவர். நீங்க செய்யுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் கவனம் இவர்கள் மேல் பட்டு இருக்குது. அவர்கள் எல்லாமே ஜொலிக்கிறத பார்த்துட்டு இதுவரை இவரை நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. இவர் நல்லா ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து காந்தி சரோவர் இடத்துல யோக போதனை செய்து இவர் இது பண்றாரு. அப்புறம் இவங்க வந்து இவர்கள் 7 பேர் மிக முக்கியமானவர்கள் தான். அவங்க சாதனை வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் யோக நிலையிலேயே இருந்திருக்கிறாங்க. அவர் அதிலிருந்து வெளியே வந்தாங்க. அந்த ஞானத்தை வெறும் அறிவு குவியலாக இல்லாமல் அவருடைய உடம்பு பூராவும் துடிக்குமா. ஒரு ஒரு செயல்முறை அவருடைய ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த வேலை. அவர் தன்னுடைய
தென்னக பயணத்தை பூர்த்தி செய்ய முடிச்சாருன்னு சொல்றாங்க. அவருடைய செயல்ல வந்து தென்பகுதியில முழுவதும் அவர் வந்து வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இந்த அகஸ்தியர் பிரமிடுன்னு சொல்லக்கூடிய இங்க நம்ம தமிழ்நாடு வாணியம்பாடி பக்கத்துல கூட அவர் வந்திருக்கிறாரு. அங்கு நீ உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி இப்போ அங்க அகஸ்தியர் பிரமிடுன்னு கட்டி இருக்கிறாங்க. அங்க வந்து பிரமிடு எல்லாம் இருக்குது. அங்க யார் வேணாலும் போகலாம். அறிவிச்சுட்டு போனாங்கன்னா அங்க உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு வரலாம். அகஸ்தியர் இருந்ததுனால அங்க ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். யார் வேணாலும் போவாங்க. அப்போ வந்து இவர் நாட்டுல சுமார் 200 ஆசிரமங்கள்லாம் வந்து இவர் உருவாக்கி இருக்கிறார். மேலும் வந்து சின்ன பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குற பள்ளிகளையும் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் அவருடைய ஞானத்தை எல்லாம் பார்த்தோம்னா பார்க்கும்போது அவர் பல வழியில முற்றிலும் இவர் வந்து பல வழியில இவர் எல்லாத்திலையுமே கரை கண்ட இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அகஸ்தியர் வந்து ஒரு யோகா ஒரு குறிப்பிட்ட வழியிலேயே இந்தியாவுக்கு வந்து விட்டது. அவர் 4000 வருடங்கள் வாழ்ந்தார் என்று கூட சொல்றாங்க. 4000 வருஷம் இவர் வாழ்ந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அவரை வந்து இன்னைக்கு நாம எல்லாம் வந்து இருக்கிறோம், பறக்கிறோம், வண்டி போட்டுட்டு போறோம், குறைந்த நேரத்திலே சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடுறோம். ஒரு கைபேசி இருக்குது, கைபேசி இருந்தாவே எல்லா வேலையும் ஆகுது. ஒரு பிஏ இருந்த மாதிரி ஆகுது, ஒரு சர்வெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா வேலையும் செய்யுது. அது போய் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வான்னுட்டு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. இருந்த இடத்துல இருந்து யாருக்கிட்ட பேசலாம் அது பேசலாம். நடக்கிற சமாச்சாரம் அந்தந்த லிமிட்டு கிடைக்குது. வந்து போன் வந்து டெலிஃபோன் மாதிரி ஆகுது, டேப் ரெக்கார்டு மாதிரி ஆகுது, கேமரா இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ஒரு பிஏ வந்து சேர்த்து எழுதுப்பா அப்படின்னா அதுக்கு இருக்குது, எழுதி கொடுனாலும் அதுக்கு இருக்குது, ஏஐ இருக்குது. அத்தனை விஷயங்களும் இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. எல்லாமே அவங்க உட்கார்ந்து நடந்து படுத்து எந்திரிச்சு அப்படிதான் போய் எல்லா வேலையும் செய்யணும். அந்த மாதிரி இடத்துலயே அவங்க வந்து இவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னா இப்போ வந்து எவ்வளவு நம்ம சாதிக்கலாம். இதை அட்லீஸ்ட் சாதிக்க கூட வேணாம் சார், நம்ம வந்து அவங்க சாதிச்சதை படிச்சு அந்த மாதிரி நம்ம வந்து உணர்ந்தாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து இவர எல்லாமே வந்து இந்த இவருடைய எல்லாம் நம்ம அட்லீஸ்ட் படிக்கிறது கேட்கறது இதெல்லாமே கூட நமக்கு சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு வந்து பல புண்ணியங்கள் கிடைக்குது. சரியா? இந்த இவர் என்ன செய்யறாரு, பூமிக்கு வந்துடுறாரு, கோபம் தண்ணி இவர் கோபமா இருக்கும்போது சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட பெருசா வந்து பெருசாயிடுமா. ஆகையால இவர் என்ன செய்யறாரு, போர்லாம் கூட பண்ணுவார். இவர் வந்து பல பல பேர்களை வந்து போர் புரிந்து தெற்கு நோக்கி பூமிக்கு வந்தாரு. கோபம் தணிந்த உடனே அவருடைய போர்வாளை கழுவினாரு. அந்த இடம் தான் சுப்பிரமணியான்னு சொல்றாங்க. சில காலம் வந்து தங்கினார். கார்த்திகேயன், யார், சிவபெருமானோட பையன். இந்த கார்த்திகேயன் கோபத்தை அவருடைய ஞானத்திற்கு ஒரு கருவியாக மாற்றியது அகஸ்தியருடைய வேலை. ஒரு உயர்ந்த கலையாகுமா. அவரோட அகஸ்தியர் வந்து சுப்பிரமணியம், அதாவது கார்த்திகேயனுக்கு அறிவுரை செஞ்சு அவரை வந்து ஒரு நல்ல ஒரு கோபத்தெல்லாம் குறைச்சி அவரை ஒரு இதை பண்ண அருமையான இதை பண்ணியிருக்காரு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் அகஸ்தியர் பாரம்பரியத்தை வந்து பின்பற்றி வர்றாங்க. ஒரு வழியா நாம கூட வந்து வேலையெல்லாம் அகஸ்தியருடைய சிறிய விரிவாக்கம் வகையில் வந்தது தான். ஒரு பிரம்மாண்டமான இடத்தை கட்டினாரு. நான் கூடுதலாக ஒரு அறைக்கு தான் கேட்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த தென்னிந்தியா மலையானது ஒரு வித்தியாசமான அது அகஸ்தியர் தான். மீதியுள்ள 4 பேரை விட இவர் வந்து அதிகமாக 6 பேரை விட இவர் அதிகமான நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டு மேலும் பற்பல வழியில உருவாக்கப்பட்டு இவர் பல விஷயங்களை அவங்களுக்கு எல்லாமே இது பண்ணி கொடுக்கிறார். உத்தர பிரதேசத்தை தாண்டி ஒரு எளிய விவசாய
விவசாயி கூட அவருடைய ஆன்மீகத்து பற்றால் இருக்கும். காரணம் அகஸ்தியருடைய செய்த சேவை தான் சொல்றாங்க. அடுத்தது குப்த காசி. இது வந்து அகஸ்திய முனி நடந்த சென்ற இடம். இந்த கோயிலுக்கு அவருடைய அவருடைய மக்களுடன் வந்திருக்கிறார், அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்கார். காரணம் என்னன்னா, லிங்கம் அவருடைய இடத்தில் இருந்து இது போலவே பெருசாக செய்யப்பட்டது. 100% வெறும் சக்தியால் உருவாக்கப்பட்டது. எனக்கு எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும், இதெல்லாம் ஒரு ஒரு பரிமாற்றத்தில் இருந்து. குப்தா என்றால் ரகசியம், காசி என்றால் புனிதம். அது வந்து மிகவும் புனிதமானதாகும் சொல்றாங்க. இது ரகசியமான புனிதமானது என்றும் சொல்றது போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. பல உண்டு அவருடைய தெற்கு பயணங்கள். இது பொதுவாக இந்த வந்து புதிய மலை விந்திய மலை தொடர்ச்சி, அப்புறம் வந்து அது என்னன்னா ராஜாவாக நிமிர்ந்து நிற்றார். இமயமலை வந்து ராஜாவாக நிமிர்ந்து நிற்கின்றார். ஆனா அகஸ்தியர் வந்து தெற்கு செல்லும் போது கோபத்தினால் அகஸ்தியருடைய எப்படி இமயமலையை நீங்கள் வந்து இது பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ராஜா வாகன என்று கேட்டது. இந்திய மலை அகஸ்தியர் வந்து கர்வத்தை அடக்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இரு அப்படி நான் வருவரை இருன்னு சொல்லி அதை நான் முதல்ல சொன்னேன். பொதிகை மலைக்கு கர்வத்தை அடக்கினாருன்னுட்டு நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் திருப்பியும் அவர் வரவே இல்லை. அப்படி நம்ம தென்னாட்டிலே தங்கிடுறாரு. அப்புறம் ஜெகநாதபுரிக்கு வழியா அவர் இமயமலைக்கு போயிடுறாரு. அப்புறம் வந்து தக்கான பூமியில சில கிராமங்களிலேயே அகஸ்தியர் தியானம் செய்தார், வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது வந்து என்னன்னா பாலிக்குரி ரங்கண்ணா பெட்டான்னு சொல்றாங்க. சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் இருக்குது. கர்நாடகா மாநிலம் உள்ளது. சம்பங்கி மரம் ஒன்று அங்க இருக்குது. இவர் நட்ட மரம் உள்ளது. இவர் இன்றும் இருக்குதுன்னு சொல்றாங்க. மிகவும் பழமையானதும், கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன் அகத்தியரால் நடப்பட்டது. இது தொட்ட சம்மங்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 5வது வந்து நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க திருக்கோயில். அங்க கரூர் வழியில நடுப்பகுதியில அகஸ்தியர் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறாரு. இது வந்து ஒரு மணல் லிங்கம். வந்து இப்ப கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. காவேரி நதி தொப்புள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. இது வந்து மிக அற்புதமானதுன்னு சொல்றாங்க. ஆகையால இது வந்து கிட்டத்தட்ட அகஸ்தியர் வந்து பெருமைகளை இன்னும் கூறிக்கிட்டே போகலாம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெருமை வாய்ந்தவர் அகஸ்தியரெல்லாம். நமக்கு வந்து தமிழுக்கு சேர்ந்தவர் சொல்லலாம். அதாவது முதல் சங்கத்தமிழ் வந்து இவர் தலைமையில் தான் நடந்தது. இவர் வந்து தமிழுக்கு பெருந்தொண்டு ஆற்றியிருக்கிறார். இலக்கணத்தை கொடுத்திருக்கிறார். இலக்கணம் கொடுக்குறதுன்னா எவ்வளவு தமிழ்ல பாண்டித்தம் பெற்றாதான் எங்க இலக்கணம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும். இவருக்கு வந்து சிவபெருமான இடத்திலும் சரி, தமிழுக்கு உரிய கடவுளான முருகப்பெருமான இடத்திலும் சரி நல்ல ஒரு செல்வாக்குடையவர். இவரை வச்சு தான் எல்லாமே தமிழ்ல பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. பழைய புராணங்கள்லாம் சொல்றாங்க. அதனால அகத்தியர் பெரிய ஒரு மாமுனிவர். நம்ம வந்து இவரை கதையை கேட்கறதும் சரி, இவருடைய கதையை படிக்கிறதும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் கொஞ்சம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணது தான். பல புத்தகங்களை பார்த்தோம், யூடியூப்ல பார்த்தோம், சில பேர் சொற்பொழிவு சொன்னதை பார்த்தோம். அதுலேருந்து அதை வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச வரையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு அதை பொருட்படுத்தாமல் அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு பயன்பெறுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த
ஐயா சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குடியிருப்பு அமைத்து வரும் அனைவருக்கும் இந்திய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேக்குதுங்களா ஐயா? நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம். நன்றி.